வணக்கம் எனது அருமை உறவுகளே. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாமா? நம்ம ஒரு முட்டை தொக்கு பார்க்கலாம். நான் எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு மட்டும் தான் வைக்கணும். அதனால அவங்க 2 வேலைக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு, இதில் பாதி இஞ்சி, அப்புறம் 3 முட்டை, ஒரு பச்சை மிளகாய். இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம உரிச்சு கழுவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் இதை உரிச்சிட்டேன். இது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். இல்லை இஞ்சி பூண்டு போட்டேன், தக்காளி கழுகி வச்சுருக்கேன். இதை ஒரு அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி போடுவேன். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு மட்டும் போடுவேன். இப்போ நான் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வரேன். 2 தக்காளியும் இதே சேர்த்து போட்டால் டக்குனு ரொம்ப வேகமாக தெரிச்சிடும். அதனால் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போடலாம் தக்காளி அப்படின்னு. அரைச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னால், அதாவது ஒரு ஏப்ரல் மேலே ரொம்ப தலை சுற்றிட்டே இருக்க சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொல்லும்போது எம்ஆர்ஐ எடுத்தோம். அப்போ எலும்பு, கழுத்து எலும்பு பல்ஜாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, கழுத்து எலும்பு தானே பல்ஜாக இருக்கு, நம்ம கொஞ்சம் பரவாயில்லாமல் நம்ம ஏதாவது தேர்த்திக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு மேலே ரொம்ப தலை சுற்று வர ஆரம்பிச்சு, அதனால நான் ஊரில் கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்து வரலான்னு பார்த்தேன். வேலை செய்யறதுனால அப்படி வருதுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு அண்ணன், எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் இருக்காங்க, கதிரேசன். அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, இதுவா எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிட்டு, நீ ஒரு நியூரோ சர்ஜன் பாரு அப்படின்னாங்க. ஏற்கனவே எனக்கு இந்த சில ஒரே ஒரு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு. அப்படி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், சரி டாக்டரை பார்க்கலான்னு நியூரோ சர்ஜன் பார்க்குறதுக்கு திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். நியூரோ சர்ஜன் பார்க்குறதுக்கு திருநெல்வேலி போயிருந்தேன். திருநெல்வேலியில் பார்த்தோம், எம்ஆர்ஐ எடுத்தோம். அப்புறம் அவங்க ஏதாவது C3, C4, C5, L4 என்னமோ சொல்லியிருந்தாங்க. எல்லாமே தேஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நம்ம அதுக்கு முன்னால் சித்தா இல்லை ஆயுர்வேதிக் இல்லை எதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நம்ம அந்த முடிவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்களுக்கு சித்தால ஒரு ஹெட் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு, நம்மளோட வெல்விஷர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அதனால அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்கலாம். அவங்க இப்போ திருநெல்வேலிக்கு மாறி வந்துட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். பார்க்க போயிருக்கும்போது அவர் ஒரு தகவல் சொன்னார், எதனாலலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏன் அப்படி கரண்டி போட்டிருக்கேன்னா, அப்படி தெரிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்காதா, பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுக்கு இப்போ 40 வயசுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ரொட்டீன் என்னென்னா கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் தலைக்கு தேங்காய் தவிர வேற ஏதாவது எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. நான் பார்லர் கற்றுக்கும் போது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எண்ணெய் காய்க்கிறது, அந்த மாதிரி மெத்தட்லாம். ஸோ அதனால ஆமான்னு சொன்னேன். ஆமான்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, மேபி அதனால கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் என்ன தேய்க்கிறதுக்கு காய்க்கிறது தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை, காய்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் கரெக்டாக காய்க்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்ப்போமோ அது எலும்பு, கழுத்து எலும்பு, ஏன்னா தலையில நம்ம தேய்க்கும் போது அந்த எலும்பு தேய்மானத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, முடி வளரணும், அதனால எண்ணெய் தேய்க்கணும், அதாவது டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கணும், அதை இந்த எண்ணெயை போட்டால் நல்லது, அதை போட்டால் நல்லது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம சில இலைகள் நம்ம போடுறோம் இல்லையா, இலைகள், அந்த பொருட்கள்லாம் நம்ம போடுற பொருட்கள் அது என்ன ஆகுதான், எலும்பை உருக்குற மாதிரி கூட கொண்டு போயிடுமா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை எனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. உண்மையா சார் அப்படின்னா? ஆமா. அப்புறம் அந்த காய்க்கிற பக்குவம்னு ஒன்று இருக்கான், அந்த பக்குவமும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம இப்போ இன்னைக்கு முடி வளரணும்னு சொல்லிட்டு வகை வகையாக என்ன தேய்க்கிறோம். எல்லாரும் முடி நல்லா நிறைய வளரணும், நம்ம இதாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன், தேய்க்கிறோம்.
தேய்க்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, முடி வளரணும்னு சொல்லிட்டு ஒரே இதை பாக்குறோமே தவிர நம்ம உடல்நிலையை நம்ம இந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. முடி வளரணும்னு மட்டும் தான் நம்ம என்ன தேய்க்கிறோம். இது சைடு எஃபெக்ட் கொடுக்கும், என்ன கூட சைடு எஃபெக்ட் கொடுக்குங்கிறது எனக்கு தெரியாது. திருப்பி உடனே இவங்க கேட்டாங்க விளக்கெண்ணெய் தேய்க்கலாமா அப்படிலாம் கேட்டாங்க. உடனே கேட்டீங்களாமா? இவங்க அதெல்லாம் முடியாது, என்ன தேய்க்கணுங்கிறது வந்து இப்ப சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்குமா, அதுதான் அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த எண்ணெய் தேய்க்கலாம் அந்த எண்ணெய் தேய்க்கலாம் தேய்க்கக்கூடாது. ஒரு அளவு பக்குவப்பட அளவுக்கு காய்க்கணும். அந்த காய்க்கிற பக்குவம் வந்து எங்களுக்கே 100% தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படிதான் சொன்னாருமா. அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய்னால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் சொன்னேன், சார் எல்லாரும் ஆன்லைன்ல இப்ப எல்லாரும் எண்ணெய் காய்க்கிறோம்னு விற்கிறாங்க, அதான் எனக்கும் புரியல அப்படின்னாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஆயுர்வேதிக் இல்லை சித்தா டாக்டர் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் காய்க்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கா, இல்லை அதனாலேயே எலும்பு தேயுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப நம்பிக்கையானவர், எங்களுக்கு ரொம்ப நல்ல நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நபர், ஒரு டாக்டர் அவர். எனக்கு நான் வந்து நானே தான் காய்ச்சிக்கிட்டேன். அதனால நான் வந்து யாரையும் கம்ப்ளைண்ட் சொல்றதுலாம் வரல. எனக்கு நானே தான் காய்ச்சி தேய்ச்சிருக்கேன். நான் யாருக்கிட்டையும் வாங்கி தேய்க்கல, சரியா? அதனால நான் என்னோட இது பேசல, பொதுவாக சொல்றேன். இந்த மாதிரி காய்ச்சி வைக்கிறவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்னா யார் பாக்குறது? எல்லாரும் இப்போ வந்து நம்ம என்ன தேய்க்கிறோம், என்ன விற்கிறோம்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது அக்கா மாறே, அண்ணன் மாறே, தங்கச்சி மாறே, நீங்க வந்து தயவுசெய்து எண்ணெய் விற்கிறதுக்கு எதிரான மாதிரி என்ன நினைக்காதீங்க. என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து காலையில நான் எழுந்த போது தலை சுத்த ஆரம்பிக்கும். ஒரு வேலையை நல்லா செய்ய முடியாது, தலை சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப எங்க அண்ணனோட வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நைட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி காலையில என்னால தலையை நிமிர்ந்து யாருமே பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எழுந்து தேஞ்சு போகுது. அப்ப அந்த அளவுக்கு நம்மளோட ஹெர்பலோட பவர் இருக்குது. சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களை வியாபாரத்தை கெடுப்பது என்னோட நோக்கம் அல்ல. நீங்க சரியான பக்குவத்துல காய்ச்சி எண்ணெயே வில்லுங்க, சரியான அளவு போடுங்க, அதைதான் நான் சொல்றேன். அதனால நீங்க இப்ப இதுல 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து இது போட்டுக்கிறோம், காரக்குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது போட்டுக்கிறோம். ஏன்னா இவங்க ரொம்ப நான்வெஜ் ஃப்ளேவர் இருந்தால் எங்களுக்கு முட்டை குழம்பு பிடிக்காது, அதனால நான் போடலை. அதனால உங்க வியாபாரத்துக்கு எதிரானவா நான் கிடையாது. அது நான் சைட கஷ்டப்படுறேன் இல்லை. ஏன்னா 2 தடவை நான் எம்ஆர்ஐ எடுத்திருக்கேன். 2 தடவையும் வந்து எம்ஆர்ஐ எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், எம்ஆர்ஐக்குள்ள நம்ம வந்து ஆடாம அசையாம ஒரு எம்ஆர்ஐலாம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். ஒரு எம்ஆர்ஐ வந்து 20 நிமிஷமா 30 நிமிஷத்துலயே முடிஞ்சிச்சு. அதனால நீங்க யோசிச்சுக்கிட்டு நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டோ இல்ல அவங்களோட மேற்பார்வையில நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ண 2 மாசம் ரெஸ்ட் இருக்கும். அப்போ நம்ம என்னோட இந்த ரெஸ்ட்டுக்கு வந்து யாராவது எனக்கு கூட இருக்கணும். ஏன்னா கழுத்துல பெல்ட் போடுவாங்க, அவன் நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் நான் இதை போடுறேன். உங்களோட வியாபாரத்துக்கு எதிரானவர் நான் கிடையாது, அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். எப்படி நம்ம முட்டை தொக்குறதுன்னு பாத்துக்கிடுங்க. இப்படிதான் இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மிக்ஸி கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணிய நான் அப்படியே ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து டெய்லி வந்து உளுந்து சாப்பிடணும், பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து இப்பெல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்களா, இதை சாப்பிட்டா அழகாயிருவீங்க, அதை சாப்பிட்டா அழகாயிருவீங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவு விகிதத்துல எடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கான். இப்ப நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்னா அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு. இப்ப நட்ஸை பொறுத்தளவுல இப்ப அவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னா டாக்டர், இப்ப எல்லாருமே நட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விகிதாச்சாரத்துல சாப்பிடுறது, இப்போ இவங்களோட உடல்நிலைக்கு என்ன அளவு நம்ம எடுத்துக்கிட்டணும், இவங்களோட உடல்நிலைக்கு என்ன அளவுக்கு நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்றோம், எல்லாரும் யூடியூப் பாக்குறோம், இதை சாப்பிட்டு இவங்க அழகாயிட்டாங்க, இவங்க கலர் ஆயிட்டாங்க, அதனால நம்மளும் இதை சாப்பிடுவோம் அப்படியே இப்ப எல்லாரும் ஆரம்பிச்சாச்சு. அப்ப இதுல என்ன நடக்குதுன்னா எல்லாம் வியாபாரம் கட்டதான் நடக்குது. நம்ம உடம்பு வந்து அதுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மிக்சட் நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் என்ன தேவைன்னு சொல்லுவேன். நான் வால்நட்டு, பிஸ்தா, பாதாம், அப்புறம் வந்து கருப்பட்டி, உளுந்து, எள்ளு, நல்லெண்ணெய், பருப்பு பொடி, இட்லி பொடியில உளுந்து, பிரண்டை பொடி,
ஆனா முடக்கத்தால்லாம் அவர் சொல்லலை. முடக்கத்தான் இலையெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அவர் சொல்லலை. பிரண்டை பொடி இந்த மாதிரி சில இலைகளை சாப்பிடுங்க. எண்ணெய் வந்து நீங்க வந்து தேங்காய் தான் தேய்க்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் வேணா நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இதுதான். இதை தாண்டி நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்யக்கூடாது. படுத்தா பொறுமையா தான் எழுந்தணும். சரிஞ்சு படுத்துட்டு மெதுவாக தான் எழுந்தணும். வேகமா எழுந்தாதீங்க. ஏன்னா சில டைம் வந்து வேகமா எழுந்து பேரலைசஸ் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. பிளட் சர்க்குலேஷன் அதனால பேரலைஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து சுடு தண்ணி லைட்டா வார்ம் வாட்டர் தான் நீங்க குளிக்கணும். எப்பவுமே பச்சை தண்ணில குளிக்கவே கூடாது அப்படின்னு சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இது ஏன் சொல்றேன்னா, இப்போ எங்க அம்மா காலத்துல 60 வயசுக்கு மேல கஷ்டம். இப்போ நம்ம வயசுல 40 வயசுக்கு மேலே கஷ்டம். அதனால 40 வயதுக்கு மேற்பட்ட அக்கா தங்கச்சிகளே, அண்ணன் தம்பிகளே, நம்ம வந்து சிம்டம் வரும்போது அது எண்ணெய் எல்லாம் பாலப்படும். ஆமா, மெயினா வந்து லேசா கழுத்து வலிக்குது, இது தலை சுத்துனாலே இந்த மாதிரி எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 1. 2வது எக்ஸசைஸ் வந்து மெதுவா தான், ரொம்ப வேகமா பண்ணாங்க. 15 மாதிரி பண்ணணும். 3வது எக்ஸசைஸ் வந்து இப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா நின்று இது. 4வது வந்து இப்படி ரொட்டேட், அப்புறம் இப்படி ரொட்டேட், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அது மாதிரி காலம் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 டாக்டரும் ஏதாவது சொன்னாங்க. ஆமா, 2 டாக்டரும், அதாவது இங்கிலீஷ் டாக்டர் அவங்க ஏதாவது சொன்னாங்க, சித்தா டாக்டர் ஏதாவது சொன்னாங்க. அப்ப இது வந்து கன்ஃபார்ம். இது வந்து 3 டைம்ஸ் செய்யணும் டெய்லி அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லேசா இருக்கும் போதே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல நம்ம போயிடணும். இப்ப நிறைய பேர் போன் பாக்குறது, கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கான கழுத்து தேய்மானத்துக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். இது லேசா இருக்கும் போதே நமக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருந்தா இப்ப எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ற சூழ்நிலைக்கு வந்து கம்ப்யூட்டர் பாக்குறத விடணும்ல. இல்ல அப்படி இல்லை, கொஞ்சம் பண்ணும்போது பண்ணிட்டா ஓரளவுக்கு சரியா போயிடுமா. நம்ம இது நேச்சரை மாத்தணும்ல. இது தொழில அது வந்து வேற ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து அதுக்கெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கும். இத்தனை நிமிஷம் பண்ணா அவ்வளவு பாதிக்காதுன்னு இருக்கும். அப்படி 40 வயசுக்கு மேல வரவங்க கொஞ்சம் கம்மி தானா. இப்போ அது வந்து நான் ரேர் கேஸ் வச்சுட்டேங்க. பொதுவா 60 வயசுக்கு மேலதான் வருவாங்களா அந்த மாதிரி கேஸ். இப்போமா பொதுவா 60 வயசுக்கு மேல தேய்மானம் ஆகும். கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஒப்பேத்திடுவோம். பரவாயில்ல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வயசுலயே வந்திருக்கிறதுனால நம்ம மேல 2 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா போன்றிருக்கு, இந்த ஆபரேஷன் அந்த மாதிரி போன்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நான் வெஜிடபிள்லாம் நிறைய சாப்பிடுவேன். ரைஸ்லாம் நான் கம்மியா தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு அந்த பிபி சுகர் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த எலும்பு தேய்மானம் தான் அங்கங்க தேஞ்சு போயிருக்குது. புரோட்டீன், அதாவது கொண்டக்கடலை டெய்லி அடிக்கடி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. சிறுபயிறு, பயிறு வகைகள் எல்லாமே, நட்ஸ் வகைகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து மத்தியானம் ஒரு 11 காலையில ஒரு 11 மணிக்குள்ள சாப்பிட சொல்லியிருக்காங்க. கொய்யாக்காய் இந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்காங்க. பீன்ஸ் மாஸ்டர் எடுத்துக்க சொன்னாங்க. அவரைக்காய் எடுத்துக்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரி சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று ஒப்பேத்தலாம். இதுக்கு வந்து 10 போடுறது, அதாவது கழுத்துக்கு வந்து தைலம் சொல்லுவாங்களா, எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய் போடுறது, அங்கே ஷோல்டர்லாம் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஹிப்பு ஷோல்டர்லாம் போட்டு பார்க்கலாம். ஒரு 80% ஓகே ஆச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிக்கலாம். இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு தான் ஆர்டர் போட்டிருக்கோம். என்ன நான் இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு போனதுனால இதை சொல்லவே இல்லை இந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா வந்து எனக்கு இதை சொல்லக்கூடாதுன்னு இவங்க சொன்னாங்க. நம்மளோட உடல்நிலையை வந்து அடுத்தவங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய கிடையாதுன்னாங்க. ஆனால் என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் இருப்பீங்க. நிறைய கழுத்து வலி, தலை சுத்துது, ஏன் சுத்துது, மைக்ரேனா, இல்லை வந்து நம்ம வந்து பிபியா அப்படின்னு யோசிப்பீங்க. கழுத்து எலும்பு தேஞ்சாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த எண்ணெய் நீங்க வந்து என்ன தேய்க்கிறீங்க அப்படின்னா உங்களோட டாக்டரோட அட்வைஸோட நீங்க என்ன தேய்ங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். இதுதான் முட்டை கிரேவி. அவங்க முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு, இது வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இது சிம்பிளாக வேணும் அப்படின்னா இதை அரைச்சிட்டிங்கல்ல, அரைச்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு குக்கரில் வச்சுடுங்க. அரைச்சதெல்லாம் போடுங்க, கொஞ்சம் எண்ணெய் போடுங்க, நல்லா கடுகு கருப்பெல்லாம் போடுங்க. உங்களுக்கு வேண்டாம்னாலும் ஓகே, எல்லாத்தையும் அரைச்சதெல்லாம் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அரைச்சதெல்லாம் சேர்த்து போட்டு மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 3 விசில் 4 விசில் வச்சுட்டு, அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் சிம்மில் வைங்க, ரொம்ப கையில் வச்சிடாதீங்க. ஏன்னா கையில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கரிஞ்சதுக்கான வாய்ப்பு ரொம்ப உண்டு. ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் பச்சை அரைச்சிருக்கோம், அதனால ஏன்னா வதக்க மாட்டோமா, அதனால நீங்கள் அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை அந்த ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து இந்த முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் முட்டை ஊற்றி வைக்கணும். ஒரு சூப்பரான சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணுற அந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த முட்டை பார்த்தீங்களா, அதை அப்படியே பச்சை பார்த்தீங்களா,
அதுக்கு பாருங்க நல்லா சொல்லுங்க. அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்படியே தலைகளை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டால் அது வெந்துடும். எனக்கு இது 2 வேளைக்கு அவங்களுக்கு போதும். ஒரே ஒருத்தவங்க தானே, அதனால் போதும். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நைட்டுக்கும். வாங்க இப்போ நம்ம கிரேவி பார்க்கலாம். சூப்பரான பழத்தில் முட்டை அழகாக இருக்கா? ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி.